பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தலாமே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக 1 கிலோ வெல்லமும், மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் 1000 ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தவும் உத்தரவிடக் கோரி கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 2023 நடத்தப்பட்ட விசாரணையில் மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது தொடர்பாக இந்த வருடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினார். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை வழங்கவும், கரும்பு, தேங்காய் போன்றவற்றை தமிழக விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக அரசு கொள்முதல் செய்ய உத்தரவிடவும், பரிசு தொகையை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதை கேட்ட நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தலாமே என கேள்வி எழுப்பினர். அதற்கு 1000 ரூபாய் என்பது வங்கிகளுக்கான குறைந்தபட்ச வைப்பு தொகை இல்லை என்பதால் வங்கிகளில் பிடித்தம் செய்வதாக வழக்கறிஞர் கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர், மகளிர் உரிமை தொகையை மட்டும் வங்கிக் கணக்கில் செலுத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட நீதிபதிகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நுகர்பொருள் வாணிப கழகம் செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.